Hey guys, welcome back to Ethical Hacking Learning Tamil with Mobile. இந்த வீடியோவில் நம்ம டெர்மெக்ஸில் யூஸ் பண்ணுற டாப் 5 கமெண்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கமெண்ட்ஸை வந்து நீங்கள் லினக்ஸ் டெர்மினல்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து மொபைலில் டெர்மெக்ஸில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன, டெர்மெக்ஸ் செட்டப் ஸ்டோரேஜ். இந்த கமெண்ட் எதுக்குன்னா, நம்ம டெர்மெக்ஸில் வந்து பை டிஃபால்ட்டாக மொபைலில் ஃபோல்டர்ஸில் ஆக்சஸ் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம இந்த கமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து டெர்மெக்ஸ்க்கு ஸ்டோரேஜ் பர்மிஷனை கொடுக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் நம்மளால் ஃபோனில் இருக்கிற ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கமெண்ட் நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள். டெர்மெக்ஸ் செட்டப் ஸ்டோரேஜ், ஓகேவா? ஸோ கமெண்ட் வந்து தெரியுதா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட். நீங்கள் இந்த கமெண்ட் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தவொடனே வந்து உங்களுக்கு அலோன் கேட்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த அலோன் வந்து கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துக்கினா தான் உங்களோட ஃபோனில் இருக்கிற ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வராது அலோ. லெட்ஸ் see. ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு அந்த ஸ்டோரேஜ் பர்மிஷன் வந்து எனக்கு ஆல்ரெடி கொடுத்துருச்சு, ஓகேவா? கண்டென்ட் வந்து இஸ் நாட் கோயிங் டு பி டெலிட்டட் அப்படின்னு வந்துருச்சா? ஸோ த செகண்ட் கமெண்ட் என்னன்னா, ஏபிடி அப்டேட். அதாவது இப்போ டெர்மெக்ஸில் வந்து டே டு டே வந்து பேக்கேஜஸ், டூல்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்மளோட ப்ளே ஸ்டோர்லலாம் எப்படி வந்து 1 இயர் ஆர் 1 மந்த்க்கு வந்து அப்டேஷன் நடக்கும். பட் டெர்மெக்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி வந்து பேக்கேஜ், டூல் எல்லாமே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து உங்களை வந்து டெர்மெக்ஸ் வந்து எஃப்ட்ராய்ட்லேருந்து இன்ஸ்டால் பண்ண சொன்னேன். ஏன்னா பிகாஸ் ப்ளே ஸ்டோரில் வந்து அவுடேட்டட் வெர்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து யூஸ் பண்ண முடியாது. அண்ட் அதில் வந்து அடிக்கடி அப்டேட்டும் பண்ண மாட்டாங்க. பட் எஃப்ட்ராய்டில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அடிக்கடி. ஸோ அதனால தான் வந்து நான் உங்களுக்கு எஃப்ட்ராய்டில் வந்து இன்ஸ்டால் பண்ண சொன்னேன். ஸோ த செகண்ட் கமெண்ட் என்னென்னா, ஏபிடி அப்டேட். ஸோ இந்த கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்மளோட டெர்மெக்ஸில் இருக்கிற டூல்ஸ், பேக்கேஜஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து 5 மினிட்ஸ் வந்து 2 மினிட்ஸ் ஆகும். ஸோ அது வந்து அப்டேட் ஆகி முடிக்கட்டும். லெட்ஸ் வெயிட். இப்போ வந்து என்னோடய பேக்கேஜஸ்லாம் வந்து ஆல் பேக்கேஜஸ் ஆர் அப் டு டேட் அப்படின்னு வந்துருச்சா? ஸோ இப்போ வந்து என்னோட டெர்மெக்ஸில் இருக்கிற பேக்கேஜஸ், டூல்ஸ் வந்து எல்லாமே வந்து அப்டேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்டேட் பண்ணிட்ட உடனே நெக்ஸ்ட் கமெண்ட்டை நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா, ஏபிடி அப்கிரேட், ஓகேவா? ஏபிடி அப்கிரேட் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்மளோட டூல்ஸ், பேக்கேஜஸ் எல்லாமே வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அப்கிரேட் பண்ணணும். இப்போ கரண்ட்லி என்ன வெர்ஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து ஏபிடி அப்கிரேட். இது வந்து ஓல்டு வெர்ஷனை வந்து ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு நியூ வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அந்த கமெண்ட் நான் இங்கே டைப் பண்ணுற பாருங்கள், ஏபிடி அப்கிரேட். ஏபிடி அப்கிரேட், ஓகேவா? ஸோ இதை வந்து கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. அவ்வளோதான், ஓகேவா? ஸோ 0 அப்கிரேடட், 0 நியூலி இன்ஸ்டால்ட், 0 டு ரிமூவ் அண்ட் 0 நாட் அப்கிரேடட். அண்ட் இந்த நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னா, பிடபிள்யூடி. ஸோ பிடபிள்யூடி எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ வந்து நம்ம கரண்ட்டாக வந்து எந்த ஃபோல்டரில் இருக்கும், இல்லைனா எந்த ஃபைலில் இருக்கும் அப்படின்ற பேத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கோடிங்லாம் யூஸ் பண்ணும்போது வந்து பேத் வந்து போடுவாங்க HTML, தெரியுமா? ஸோ அந்த பேத்தை வந்து நீங்கள் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா, இந்த மாதிரி பிடபிள்யூடி அப்படின்ற கமாண்டை வச்சு நீங்கள் உங்களோட பேத் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து நம்ம இப்போ என்ன கரண்ட்டாக எந்த ஃபோல்டரில் இருக்கும், ஃபோல்டர் ஆர் டேரக்டரி. ஸோ இங்கே வந்து டேரக்டரினாலும் ஃபோல்டர்னாலும் ரெண்டுமே வந்து ஒன்று தான். அதனால வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ நான் இங்கே சடனாக வந்து டேரக்டரின்னு யூஸ் பண்ணுவேன், சம்டைம்ஸ் ஃபோல்டர்னு யூஸ் பண்ணுவேன். ஸோ டேரக்டரி, ஃபோல்டர் ரெண்டுமே வந்து ஒன்று தான். பட் ஃபைலும் டேரக்டரியும் டிஃப்ரெண்ட், ஃபோல்டரும் டேரக்டரியும் வந்து சேம் தான். ஸோ பிடபிள்யூடினா எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, ஓகேவா? லெட்ஸ் சி. பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஸோ பிடபிள்யூட ஃபுல் ஃபார்ம் வந்து பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஸோ இந்த கமாண்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்டர்னு டைப் பண்ணுங்கள். ஸோ பிடபிள்யூ கொடுத்துட்டு என்டர்னு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம என்ன டைரக்டரியில் இருக்குன்னு வந்து அது சொல்லிடும். ஸோ இப்போ வந்து நான் என்னோட ஹோம் இங்கே இருக்கா, டேட்டா com.termex ஃபைல்ஸ். ஸோ termexோட .com ஃபைல்ஸில் வந்து நான் ஹோம் டைரக்டரியில் இருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோட மெயின் டைரக்டரி.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து வேறு இதுக்கு மாற்றுறேன். அப்போ வந்து நான் pwd அப்படின்ற கமாண்டை வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து அது என்ன ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்னோட டேரக்டரியை வந்து ஸ்டோரேஜ் அப்படின்ற டேரக்டரிக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நான் இங்கே வந்து pwd அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஸோ நான் இந்த சிடி இந்த கமெண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அதை எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போதைக்கு வந்து நான் சொல்கிற ஈஸியான கமெண்ட்ஸை மட்டும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அடிக்கடி வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. பிகாஸ் இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து டெய்லியும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் டெய்லியும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பிகாஸ் நான் வந்து பேசிக்காக வந்து இந்த கமெண்ட்ஸ்லாம் லேர்ன் பண்ணியிருந்தேன். அண்ட் என்னால் அகெயின் அண்ட் அகெயின் ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சதுனால தான் எனக்கு இன்னும் வந்து இந்த கமெண்ட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் வந்து எனக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இந்த கமெண்ட்ஸ் பற்றி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்த்தோம், pwd. ஓகேவா? pwdனா பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஸோ இது என்ன சொன்னால் நம்ம கரெக்டாக எந்த ஃபோல்டரில் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லும். அவ்வளோதான் இந்த கமாண்டை பற்றின சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் ஆல்ரெடி நான் கொடுத்தப்போ என்னோட ஹோம் டைரக்டரியில் இருக்கேன்னு வந்துச்சா. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லுது, ஸ்டோரேஜ் அப்படின்ற டைரக்டரியில் வந்து நான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுது. ஓகேவா? ஸோ நம்மளோட 5th கமெண்ட் என்னென்னா, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கமெண்ட், எல்எஸ். ஓகேவா? எல்எஸ்னால் வந்து நம்மளோட டைரக்டரியில் இருக்கிற ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து எல்எஸ். இது வந்து நம்மளோட மொபைலில் இருக்க ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து லிஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எல்எஸ் கொடுத்துட்டா இங்கே பாருங்கள், இப்போது என்னோடய ஃபோனில் வந்து என்னென்ன மொபைல் டைரக்டரிஸ் இருக்குது, அப்புறம் ஃபைல்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து லிஸ்ட் பண்ணுதா. ஸோ இந்த கமெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வேறு எதனா இதுக்கு வந்து மாற்றிடுறேன். லெட்ஸ் வெயிட். இப்போ வந்து நான் என்னோடய ஃபோல்டர் வந்து zpisherக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் எல்எஸ் கொடுக்குறேன். ஸோ அந்த zpisher அப்படின்ற இடத்துல என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அது எல்லாமே வந்து இங்கே ஷோ ஆகுதா. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கான டாப் 5 கமெண்ட்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒன்ஸ் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். termx-setup-storage. ஸோ termx-setup-storage இது வந்து நம்மளோட termxல வந்து ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண யூஸ் பண்ணுறது. அண்ட் apt அப்டேட் இது வந்து நம்மளோட termxல வந்து பேக்கேஜஸ் அண்ட் டூல்ஸை வந்து அப்டேட் பண்ண யூஸ் பண்ணுற கமெண்ட். அண்ட் apt அப்கிரேட் இது வந்து நம்மளோட பேக்கேஜஸோட ஓல்டு வெர்ஷனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நியூ வெர்ஷன் வந்து ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கமெண்ட். 4th ஒன் வந்து pwd பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி இது வந்து நம்ம கரண்ட்டாக எந்த ஃபோல்டரில் இருக்கோன்றது வந்து சொல்லும். அண்ட் 5th கமெண்ட் வந்து எல்எஸ் இது வந்து நம்மளோட termxல இருக்கிற நம்ம மொபைலில் இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸை வந்து லிஸ்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து டாப் 5 கமெண்ட்ஸ் டுடே. ஓகேவா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மட்டும் லைக் பண்ணுங்கள் வீடியோக்கு. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து வீடியோ கூட அப்லோட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வீடியோ வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.